நேபாளத்தில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் உள்ளிட்ட 26 முக்கிய சமூக வலைதளங்களுக்கு நேபாள அரசு தடை விதித்தது. இதனை எதிர்த்து நேபாளத்தில் வெடித்திருக்கிறது போராட்டம். நாடு முழுவதும் இந்த போராட்டம் மூண்டிருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. கூடுதல் விவரங்களை அறிவோம். செய்தியாளர் பாரதி இணைகிறார். பாரதி, நேபாளத்தில் போராட்டம் வெடித்ததன் முழு பின்னணி என்ன? கண்டிப்பாக நேபாள நாட்டில் கடந்த செப்டம்பர் 25ஆம் தேதி 26 முக்கியமான சமூக ஊடகங்கள், குறிப்பா சொல்லணும்னா மெட்டாவுடைய ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் உள்ளிட்ட யூடியூப் கூட உள்ளிட்ட 26 முக்கியமான சமூக வலைதளங்கள் அதிரடியாக முடக்கப்பட்டது. இதற்கு அரசு கூறிய காரணம் என்னவென்றால், உள்நாட்டு அந்த இன்ஃபர்மேஷன் மற்றும் பிராட்காஸ்டிங் அமைப்பின்படி அவர்கள் பதிவு செய்யவில்லை என்ற ஒரு காரணத்தை தெரிவித்திருந்தது. முறையான சட்ட நடைமுறைகளை இந்த சமூக வலைதளங்கள் கடைபிடிக்கவில்லை. எனவே இவைகள் தடை செய்யப்படுவதாக அறிவித்து செப்டம்பர் 4ஆம் தேதி முதல் அது அமலுக்கு வருவதாக அரசு அறிவிக்கப்பட்டது. ஏற்கனவே இது தொடர்பான வழக்குகள் நீதிமன்றத்தில் இருந்த நிலையில் அரசு இந்த நடவடிக்கையை அதிரடியாக கடந்த செப்டம்பர் 4ஆம் தேதி மேற்கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துதான் தற்போது நேபாள நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் சாலையில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட தொடங்கியிருக்கிறார்கள். ஊடகவியலாளர்கள் தொடங்கி நடிகர்கள், கலைஞர்கள் என பலரும் பொதுமக்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள். அரசு தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த தடை என்பது தேசிய சுதந்திரத்தை, அதாவது குறிப்பா நேபாள நாட்டின் தேசிய சுதந்திரத்தை பாதுகாக்கும். ஏனென்றால் பல்வேறு விமர்சனங்களை நாட்டிற்கு எதிராக இந்த சமூக வலைதளங்கள் ஊக்குவிக்கின்றன. இது முறைப்படி நேபாள நாட்டின் அரசு குறிப்பிட்டுள்ள அந்த விதிமுறைகளை பின்பற்றாமல் பதிவு செய்யப்படாமல், அதாவது இந்த நாட்டில் செயல்பட வேண்டும் என்றால் அந்த நாட்டின் பிராட்காஸ்டிங் அமைப்பில் பதிவு செய்யப்பட வேண்டும், சட்ட நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். இவற்றையெல்லாம் இந்த நிறுவனங்கள் கடைபிடிக்கவில்லை என்ற ஒரு காரணத்தை கூறிதான் தடை செய்யப்பட்டிருந்தாலும் கூட அரசு மீது குற்றம் சாட்டுகிறது. அரசின் அந்த கரப்ஷன் நடவடிக்கைகளை, அதாவது ஊழல் நடவடிக்கைகளை இந்த சமூக வலைதளங்கள் மிக பெரியதாக மக்களிடையே கொண்டு செல்வதன் காரணமாகத்தான் அரசு அதிரடியாக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது.